ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாய்ராம். நான் இன்னைக்கு உங்களை அழகான ஒரு கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். 108 திவ்ய தேசங்களில் 27 கோயில்களில் பெருமாள் சயன திருக்கோலத்தில் காட்சி தராரு. அந்த 27 கோயில்களில் திருவரங்கத்தில் தெற்கு நோக்கி சயனம் பண்ணுற பெருமாள் இந்த திருக்கோயிலையும் திருவரங்கம் போல தெற்கு நோக்கி சயனிக்கிறாரு. திருவாரூர் மாவட்டத்தோட வடக்கோடியில் இருக்கிற திருசிறுப்புலியூர் அருமாக்கடல் அமுதன் திருக்கோயிலுக்கு தான் நாம் இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த பெருமாள் கோயிலுக்கும் திருவாரூர் தியாகராஜர் கோயிலுக்கும் தில்லை நடராஜர் கோயிலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. வியாகரபாத முனிவர் திருவாரூர் தியாகராஜன் அருள் பெற்றவர். சிவனின் அருளால் புலியின் நகங்களையும் கைகளையும் கால்களையும் பெற்றவர். அவர் சிவனோட அருளால சிவனின் வாக்குக்கேற்ப இந்த பெருமாள் கோயில் வந்துதான் முக்தியடைந்தார்னு வரலாறு சொல்லுது. அதனால தான் இந்த ஊருக்கு சிறுப்புலியூர்னு பேர் வந்திருக்கு. நுழையும் போது அழகான பக்த ஆஞ்சநேயரை சுவரோடு இருக்கிற சன்னதியில் நம்ம தரிசிக்கலாம். அவருக்கு பூமாலை சாற்றி வழிபட்டா நம்ம எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். அழகான ஆண்டாள் சன்னதி, உள்ள இருக்கிற ஒரு அழகான பால ஆஞ்சநேயர் சன்னதியும் நம்ம தரிசிக்கலாம். இந்த திருக்கோவில் திருமங்கை ஆழ்வாரால மங்களாசாசனம் செய்யப்பட்டது. பெருமாள் தெற்கு பார்த்து சயனித்திருக்கிறதுனால தாயார் சன்னதி தனிக்கோவில் நாச்சியாரை நாம சுற்றி வந்து தான் தரிசிக்க முடியும். முக்காவாசி கோயில்களில் தனிக்கோவில் நாச்சியார் கிழக்கு பார்த்துருக்கிறதுனால நம்ம இந்த கோவிலையும் சுற்றி வந்து தான் தாயாரை தரிசிக்க முடியும். இந்த கோயிலுடைய விமானம் நந்தவர்தன விமானம். தாயார் சன்னதிக்கு போகிற வழியில் விமான தரிசனத்தையும் நம்ம செய்யலாம். இந்த கோயிலுடைய பெருமாள் அழகான சிறிய திருமேனியோடு காட்சி தராங்க. தாயார் தனிக்கோவில் நாச்சியார் திருமாமகள் தயாநாயகி தாயார் என்ற திருநாமத்தோட காட்சி தராங்க. ஆதிசேஷன் அனந்த ஆழ்வார்னு சொல்லப்படுற ஆதிசேஷன் என்னும் நாகத்துக்கு அழகான மகளா பிறந்தவங்க தான் இந்த திருமாமகள் தாயார்னு சொல்கிறாங்க. ஆதிசேஷன் பெருமாளுடைய மாமனார்னு இந்த ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. நின்ன திருக்கோலத்தில் திருக்கண்ணமங்கையில் தான் மிக உயரமான பெருமாளை நம்ம தரிசிக்க முடியும். 13 அடி உயரம் கொண்ட பெருமாள் திருக்கண்ணமங்கையில் இருக்காரு. அது திருவாரூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. அதே திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க இன்னொரு திவ்ய தேசமான திருசிறுப்புலியூரில் பெருமாள் மிகச்சிறிய சயன திருக்கோலமாக 1லேருந்து 1.5 அடி நீளமுள்ள திருமேனியோடு காட்சி தராரு. சன்னதியிலேயே அழகா ஸ்ரீதேவி பூமாதேவி தாயாரோடும் வியாகரபாதருக்கும் கண்வர் முனிவருக்கும் பிரத்யட்சமாக பெருமாள் காட்சி தராரு. இந்த கஷேத்திரத்தின் பாசுரம் 7ஆம் 10 9ஆம் திருமொழியில் கருமா முகிலுருவா கனலுருவா புனலுருவா பெருமாள் வரையுருவா பிறவுருவா நினதுருவா திருமா மகள் மருவும் சிறுப்புலியூர் சரசயன தருமா கடலமுதே உனது அடியே சரணாமே. இந்த கோயில் வளாகத்திலே அழகான திருவாய்மொழி மண்டபமும் ஆழ்வார்கள் சன்னதியும் இருக்குது. அழகான யாகசாலை கூடமும் இந்த கோவிலில் இருக்குது. காலையில் 7 மணிலேருந்து 12:30 மணி வரையிலும் மாலை 4:30லேருந்து 8:30 மணி வரையிலும் இந்த கோயில் திறந்திருக்கும். நீங்கள் இந்த கோயிலை திருவாரூர்லேயோ இல்லை மயிலாடுதுறையில தங்கி தரிசிக்கலாம். திருமேச்சூர் லலிதாம்பிகை கோயில் இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த கோயிலை பார்த்துட்டு அந்த கோயிலை நீங்கள் தரிசிக்கலாம். இந்த கோயிலுடைய விமானம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். சயனத்திருக்கோலத்தில் இருக்கிறதுனால இந்த கோயில் விமானமும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பெருமாளுடைய திருநாமங்கள் கிருபாசமுத்திர பெருமாள், அருமா கடலமுதன், சரசயன பெருமாள், தெற்கே திருமுகம் கொண்ட புஜங்க சயனத்தில் உள்ள பெருமாள். நாலுகவி பெருமாள் என்று எல்லாரும் அழைக்கப்படுகிற திருமங்கை ஆழ்வார் சோழ தேசத்தில் உள்ள முக்கியமான எல்லா கோயில்களுக்கும் சென்று பாசுரங்கள் இயற்றியுள்ளார். அதில் ஒன்று தான் சிறுப்புலியூரில் 7ஆம் 10 9ஆம் திருமொழியில் உள்ள இந்த பாசுரங்கள். கோயிலுக்கு வெளியில் அழகான மணவாள மாமுனிகள் சன்னதியை நம்ம தரிசிக்கலாம். கோவிலிருந்து ஒரு 200 மீட்டர் நடந்து போனால் நாம் இந்த கோவிலுடைய திருக்குளமான அனந்தசரஸ் புஷ்கரணியை நம்ம தரிசிக்க முடியும். அருகிலேயே அழகான அனந்தாழ்வார் சன்னதியையும் யோக நரசிம்மர் சன்னதியும் நம்ம தரிசிக்கலாம். அனந்தசரஸ் புஷ்கரணி இந்த ஸ்தலத்தின் தீர்த்தமாக விளங்குற இந்த புஷ்கரணி கோவிலிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் தரிசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த கோயில் பக்கத்திலேயே அழகான யோக நரசிம்ம பெருமாள் காட்சி தராரு. அனந்தாழ்வார் என்று சொல்லப்படுகிற ஆதிசேஷன் இந்த கோவிலில் பெருமாளுடைய மாமனாராக இருக்கக்கூடிய அனந்தாழ்வார் தனியாக சன்னதி கொண்டு கோயிலுக்கு ஒரு கொஞ்சம் தூரத்திலேயே காட்சி தராரு.
இந்த மாதிரி கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எந்த கோயிலுக்கு போகணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். உங்களோட தொடர்ந்து ஆதரவை எனக்கு கொடுங்க. அழகான இன்னொரு கோயிலோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.